வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பேர் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்ஐ அண்டு பிசிக்கான கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, வரலாறில் வரலாறு என்றால் என்ன, 6th வரலாறு என்றால் என்ன தான் பார்க்க போகிறோம். ஏன் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்க்குறாங்கன்னா, உங்களுக்கு இப்போ பிசி சைடு பார்த்தீங்கன்னா வரலாறில் 9 கொஷின்லேருந்து 10 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. எஸ்ஐ சைடில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறோம். எஸ்ஐயில் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க, பிசியில் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் சைடு போங்க. இதுதான் நம்ம சஜஷன். ஏன்னா எது கொஷின் அதிகமாக கேட்குறாங்களோ அது ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா வரலாறு ஹையஸ்ட் கொஷினாக கேட்டிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு வரலாறு பார்ப்போம். வரலாறில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்மளது வரலாறு என்றால் என்ன, இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓன் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து புக் பேக் பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்காக ஒரு 10 கொஷின் டு 15 கொஷின் எப்பவுமே கொடுத்துருப்போம். அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதனால் ஃபஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிச்சுட்டு வாங்க. இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். வரலாறு என்ற சொல் கிரேக்க மொழியான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. வரலாறு என்ற சொல் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. புதிய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். புதிய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா மெகர்கர், மகாரா, டாவோசுலி. மெகர்கர், மகாரா, டாவோசுலி இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பு கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா அல்லூர். வெண்கல கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா லோத்தலும் ஆதிச்சநல்லூரும். வெண்கல கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா லோத்தல், ஆதிச்சநல்லூர். பழைய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பிம்பெடகா, அதிரம்பாக்கம், அன்சாக்கி பள்ளத்தாக்கு. பழைய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா பிம்பேடகா, அதிரம்பாக்கம், அன்சாக்கி பள்ளத்தாக்கு. கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம். கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுத்து முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். நெக்ஸ்ட் பாருங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கு இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலமாகும். நாணயம் அதன் வரலாற்று தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையில் டேஸ் ஆகும். நாணயம் பார்த்தீங்கன்னா நாணயவியல். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை பார்த்தீங்கன்னா கல்வெட்டியல். யாருடைய ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிக்கு பரவியது? யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். நெக்ஸ்ட், கலிங்க போருக்கு பின் அசோகர் புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்பதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் தூணில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள ஆரக்கால் சக்கரம் பார்த்தீங்கன்னா
அசோகர் நிறுவிய சார்நாத் கருத்தூணிலிருந்து தான் வந்து பெறப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு தி சர்ச் ஆஃப் தி இந்தியா லாஸ்ட் எம்பர் என்ற நூலை வெளியிட்டவர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஆலன். தி சர்ச் ஆஃப் தி இந்தியானா சார்லஸ் ஆலன். அசோகரின் பெருமையை எடுத்துச் சொல்லும் சான்றுகள் யாவை? சாரநாத் தூண், சாஞ்சி ஸ்தூபி. நெக்ஸ்ட்டு பழங்கால மனிதன் தன் உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா வேட்டையாடல். பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாடச் செல்லும் போது நாய்களை உடனழித்து சென்றனர். குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தம் மோப்ப சக்தியால் அறிந்து அவனுக்கு உணர்த்தியது. பழைய கற்காலம் வந்து பார்த்தீங்கன்னா கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், குகை சுவர்கள், செப்பு தகடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று ஆதாரம். பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அகழ்வாய்வு மூலமாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகிறது. இக்கூற்றுடன் தொடர்புடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதைப்பொருள் படிமங்கள். பழைய கற்காலம் பார்த்தீங்கன்னா கற்கருவிகள், பாறை ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா குகை சுவர்கள், செப்பு தகடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று ஆதாரம். பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரைந்திருக்கப்பட்டன. வேட்டையாடுதலை குறிப்பதற்காக ஓவியங்கள் இருந்தன. பழங்கால மனிதன் தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா பழங்கால மனிதன் தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக. இப்போ வந்து வேட்டையை இப்படி தான் வந்து வேட்டையாடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உறவினர்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக வந்து ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அதிரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. பழங்கால மனிதர்கள் வந்து பயன்படுத்திய பொருட்கள் வந்து தொல்லியல் துறையினரால் வந்து அருங்காட்சியகத்தில் வச்சு பாதுகாக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சார்லஸ் ஆலன் என்பவர் பதிவு செய்திருக்காவிட்டால் அசோகரின் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாக இருந்திருக்கும். யாருனால் வந்து அசோகரின் வரலாறு வந்து வெளியே தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஆலன். கோட்டைனா வேலூர், கோயில்கள்னா தஞ்சாவூர், ஸ்தூபினா காஞ்சி. யாருடைய ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிக்கு பரவியதுன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். கலிங்க போருக்கு பின் அசோகர் புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்பதற்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தார். பழங்கால மனிதன் தமது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா வேட்டையாடல். இதெல்லாம் வந்து மேலே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா குகை தான். இது வந்து நம்ம ஓன் நோட்ஸ். இது வரைக்கும் பார்த்தாங்களா ஒரு 39 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம ஓன் நோட்ஸ். மேக்ஸிமம் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருப்போம். வேணால் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து புக்கை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து புத்தகத்துலேயே வந்து இந்த பாயிண்ட்லாம் வந்து மேலேயே பார்த்து இருந்தாலும் தனியாக வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து எஸ்ஏ அண்ட் பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே வந்து தனியாகவும் வந்து பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா அதாவது பாக்ஸ் கொஷின்ஸ்லாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தகவல் பேழை. வரலாற்றில் காலம். வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இது கிமு கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன் மற்றும் கிபி கிறிஸ்துவர் பிறப்பதற்கு பின் எனப்படுகிறது. அதோட இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிமு கிபின்னு சொல்லிட்டு 2 பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் கொஷின் பாருங்கள். உங்களுக்கு தெரியுமால வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. நெக்ஸ்ட்டு தகவல் பேழை. இதுவும் வந்து ஒரு பாக்ஸ் கொஷின் தான்.
வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, தகவல் பேழையில் நாணயவியல்னா நாணயங்கள் பற்றி படிப்பது, கல்வெட்டியல்னா எழுத்து பொறிப்புகளின் பற்றி படிப்பது, எழுத்து பொறிப்புகளை பற்றி படிப்பது. வலிமை மிக்க பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். அவரை பற்றி தான் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, பேராவை வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நாமளும் ஃபுல்லாக வந்து அப்படியே கொடுத்துருக்கோம். பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் பார்த்தீங்கன்னா அசோகர். இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிக்கு பரவியது. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போரை தொடுப்பதை கைவிட்டார். அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்பதற்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்குகிறது. வெற்றிக்கு பின் போரை திறந்த முதல் அரசர் பார்த்தீங்கன்னா அசோகர் தான். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனையும் அமைத்து தந்தவர் அசோகர் ஆவார். முதல்ல வந்து விலங்குகளுக்கும் வந்து ஒரு மருத்துவமனையை வந்து அமைச்சு தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் தான். இன்னும் அவர் உருவாக்கிய சாலைகள் நாம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, நமது தேசிய கொடியில் இடம்பெறும் 24 ஆரச்சக்கரம், 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சார்நாத் கல்தூணில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது. எங்கிறதுனா சார்நாத் கல்தூணில் ஒரு முத்திரையிலிருந்து பெறப்பட்டிருக்கு. இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். இத்தகைய சிறப்புகள் கொண்ட அசோகரை குறித்து தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவில்லை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரிட்ஜெட், அலெக்சாண்டர் கன்னிங்கம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னன் அசோகர் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 3 பேரால் மட்டும்தான் வந்து அசோகரோட சிறப்பு வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. அவங்க நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரிட்ஜெட், அலெக்சாண்டர் கன்னிங்கம். இவங்க 3 பேர் தான். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. இதுல இருந்து கொஷின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆதாரங்களையும் வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். யார் வந்து அசோகரை பற்றி வந்து நூல் வெளியிட்டாங்க பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஆலன். அந்த நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா தி சர்ச் ஆஃப் இந்தியா லாஸ்ட் எம்பர். இதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொண்டனர். இதற்கான சான்று சாந்தி ஸ்தூபிலும் சார்நாத் கர்த்தூனிலும் காணப்படுகின்றன. இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்து சொல்கிறது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொஷினும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின். புக் பேக் கொஷினும் வந்து இப்போ புக் பேக் கொஷினும் வந்து எஸ்ஐபிசிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். டைரெக்டாக புக் பேக்கில் இருக்கிற கொஷினே வந்து கேட்கவும் மேக்ஸிமம் 90% வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். சரியான விடையை கண்டுபிடிக்க. பழங்கால மனிதன் தம் உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா வேட்டையாடல். ஆன்சர் பி. செகண்ட் பாருங்க, கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடனழைத்து சென்றன. பார்த்தீங்கன்னா சரியான கூற்று தான். காரணம் பாருங்க, குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தம் மோப்ப சக்தியால் அறிந்து அவனுக்கு உணர்த்தியது. இதுவும் சரிதான். அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் சரியான வந்து ஆன்சர் பி. கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. அதுலேயே வந்து செகண்ட் பாருங்க, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாய்வு மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறது.
இக்கூற்றுடன் தொடர்புடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள் தான். ஆன்சர் ஏ. தேர்ட் கொஸ்டின், தவறான இணையை கண்டுபிடிக்க. இதில் வந்து தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா பூனையில் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இதுதான் வந்து தவறு. இது வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாய்கள் தான் வந்து முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. ஃபோர்த் கொஸ்டின், மற்ற தொடர்களில் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இது வந்து தவறு. நெக்ஸ்ட் வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. அது பாருங்க, பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா குகை. வரலாற்றின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா எரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு பார்த்தீங்கன்னா நாய் தான். கல்வெட்டுக்கள் தொல்பொருள் ஆதாரமாக கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆதாரமாகும். அசோகர் சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால் உள்ளன பார்த்தீங்கன்னா 24. இது கோடிட்ட. இது வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்க கோடிட்ட இடங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியா தவறா. பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அதிரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. இது வந்து சரியானு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாருங்கள். பழங்கால மனிதன் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. அதுவும் சரிதான். அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. அதுவும் சரிதான். சரியா தவிர மூணுமே வந்து சரிதான். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க பாருங்க. பாறை செப்பேடுகள்னா வந்து வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள்னா ஓவியங்கள். அசோகர்னா மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம்னா தேவாரம். மேலே கொஷின் கொடுத்துருக்கோம், கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து புக் பேக்னால் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பக்கமே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கான கேள்வி தான் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கான கேள்வினா இப்போ மேலேருந்து என்ன பார்த்துருக்குங்கன்னா நம்ம ஓனாக வந்து எடுத்த ஒன்லைனர் நோட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துருக்கோம். முக்கியமான பாயிண்ட் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்ததுலேயே வந்து பாக்ஸ் கொஷின் வந்து கவர் ஆகிருந்தாலும் தனியாக வந்து பாக்ஸ் கொஷின் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து புக் பேக் கொஷின் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்காக கொஷின் வந்து ஒரு 10 கொஷின் டு ஒரு 15 கொஷின் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. இதோட ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ கொஷின் மட்டும் நான் படிக்கிறேன். ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், வரலாறு என்ற சொல் டேஸ் மொழி சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து 3 செகண்ட் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்க நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதோட ஆன்சர் வீடியோ பதிவு வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு தான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் கொஸ்டின், கூற்று 1, வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. கூற்று 2, வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் வெங்கல கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் எவை? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின், டேஸ் போருக்கு பின் அசோகர் புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்பதற்காக தம் வாழ்வையே அர்ப்பணித்தார். கொஷின் நம்பர் 6, தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய டேஸ் தூணில் உள்ள முத்திரையில் இருந்து பெறப்பட்டது. கொஷின் நம்பர் 7, கீழ்கண்டவற்றுள் யாருடைய வரலாற்று ஆய்வுகள் மூலம் அசோகரின் சிறப்புகள் வெளி உலகுக்கு தெரிய வந்தன? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8, கூற்று காரணம் பாருங்க.
கூற்றுக்கானது வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 9. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடம். கொஷின் நம்பர் 10. கூற்று 1 பாருங்கள். பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அதிரம்பக்கத்தில் கிடைத்துள்ளன. கூற்று 2. பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இதுக்கெலாம் வந்து இந்த 10 கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணி நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி வந்து கிளாஸஸ் வந்து போடலாமல் வேணாம்னு சொல்லிட்டு உங்கள் சஜெக்ஷன் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா, வரலாறில் 6ஆம் வகுப்பில் 2வது டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கு வந்து தமிழ் மட்டும் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 rupees தான். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணுற நண்பர்கள் வந்து நம்ம அந்த டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள்.